வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொண்ணா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் தான். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சோ, அப்படியே பொட்டாட்ட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆரம்பம் முதலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வேவ தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. எண்ட் ஆஃப் தி டேவும் அதே சைட் வேவ குடுத்து இன்னைக்கு டேவ சிறப்பா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய ஒரு ஏற்ற இறக்கம் இன்னைக்கு நிஃப்டி 50ல இல்ல. பட் பேங்க் நிஃப்டி ஓரளவு பரவால்ல. ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து இன்னைக்கு ரிலையன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டா இருந்தது. கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான ஒரு ஏற்றம் ரிலையன்ஸ்ல நடந்திருக்கு. ஆனா, ரிலையன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்பப்போ இந்த மாரி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா, 1300க்கு கீழ போய் வந்து ட்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்ல. பட் இன்னைக்கு நெறையா பல்க் டீல் நடந்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ யார் வாங்கியிருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் தெர்ல. பட் நமக்கு என்னைக்கெல்லாம் லார்ஜ் கேப்ல சான்ஸ் கிடைக்குதோ, அன்னைக்கெல்லாம் லார்ஜ் கேப்ப பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஐஎஸ் டேட்டாக்குள்ள போவோம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விக்கல. ஸோ வித்திருக்காங்க. ரொம்ப கம்மியா தான் வந்து வித்திருக்காங்க. ஒரு 17 கோடி கிட்ட வித்திருக்காங்க. ஆனா, டிஐஎஸ் பார்க்கும்போது 4000 கோடி மார்க்கெட்ல பணத்த உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸோட விற்பனை பெரிய அளவுக்கு வந்து இல்ல. ஸோ எஃப்ஐஎஸ் எங்க பணத்த போட்டுட்டு இருக்காங்க? போன மாதம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் பாசிட்டிவா வந்தாங்க. ஸோ சில இடத்துல அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அண்ட் சில இடத்துல விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன இடம் அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. அத பற்றியும் நம்ம இப்போ அப்படியே வந்து ஒன்னொன்னா அப்டேட் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, இவ்வளோ நாள் கோமால இருந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. அது வேற எந்த ஒரு நிறுவனமும் இல்ல, பஜாஜ் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். பட் நான் பண்ணல. ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல. ஸோ இந்த மாரி நார்மல் அப்ளையன்சஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது, ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பெருசா படல. ஆனா அதே நேரத்தில ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார்க்குள்ள பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ராங்கா வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அதோட தாக்கம் பெரிய அளவுக்கு இப்போதைக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. ஸோ அதனால இத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. பட் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ரீசன்ட் டேஸா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் எலக்ட்ரிக்கலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சா வந்து இருக்கு. இந்த காலாண்டோட ரிசல்ட். ஸோ இந்த காலாண்டுல ஒரு 48 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் அண்ட் கடந்த 2 காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஆனா சேல்ஸ் பாருங்க, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் தான் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ்ல பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, பஜாஜ் எலக்ட்ரிக்கல் இந்த காலாண்டு காட்டல. அண்ட் இதுக்கு முன்னாடி பல காலாண்டுகள் பார்க்கும்போது சேம் இதே சேல்ஸ தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னதான் பங்கு விலை ஏறினாலும், அடிப்படையில ஒரு மாற்றம் ஏற்படும்போது நமக்கு ஒரு தனியா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஒரு கன்விக்ஷன் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு தோணல. அதனால இத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணாம அத கைவிட்டேன். ஸோ ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறி நமக்கு தெரியணும். ஒரு கான்ஃபிடென்ட் தெரியாம நம்ம எதையும் வந்து கையில எடுக்க முடியாது. ஸோ நார்மல் பிசினஸ்க்கு நம்ம ஸோ ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்த சூஸ் பண்ணும்போது, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது பெரும் ஆபத்தா முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம இருப்போம். ஏற்ற இறக்கம் மார்க்கெட்ல ரொம்ப சகஜமானது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கரெக்ட்டா ஸோ ஒரு ஓகே இந்த மாரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில நம்ம போகும்போது, ஸோ ஒரு பெட்டரான ஒரு ஒரு இது கிடைக்கும் நமக்கு. ஒரு பாடம் கிடைக்கும். அண்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கலனாலும், ஸோ நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா இது பார்த்தீங்கன்னா நடக்கல அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்து ஏற்படும். ஆனா சில டைம் பங்குகள் இந்த மாரி மாத்தி ரியாக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஏற்றத்த குடுக்கும். என்னதான் வந்து அந்த மாரி நடந்தாலும் ஸோ இப்ப ஏறி இருக்கு. பட் நம்ம வாங்குனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு சரிவ குடுத்ததுன்னா, ஸோ இந்த மாரி நெனச்சுட்டு இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. ஒரு ஏற்றத்த குடுத்து, அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ இந்த வருடத்திலேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. மார்ச்ல ரூ. 337 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 416 வரைக்கும் போயி, அகைன் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 வந்து இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 380 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி பல டைம் நடக்கும். ஸோ பல டைம் நம்மள வந்து ஏமாத்தலாம். ஸோ ஏன் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ல இந்த மாரி தானே நடந்தது. ஸோ இந்த மாரி ஆனா அந்த கம்பெனி கூட இத நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஏன்னா, இது ஒரு குவாலிட்டியான ஒரு நிறுவனம் தான். மாற்று கருத்து இல்ல. ஆனா, பண்ணக்கூடிய பிசினஸ்ல குரோத் இருக்கணும். ஸோ அப்படி குரோத் இல்லாத பிசினஸ கை வச்சோம்னா, அது பாதிப்பா முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் இவங்க வந்து அவங்களுடைய வருமானத்த உயர்த்துறதுக்கான ஒரு வழிமுறைய காட்டணும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துறேன். பட் இத ஒரு சைட் பை சைட் நான் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, இவங்க வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல இருக்காங்க. அந்த செக்டார நான் கன்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்கேஸ் ஏதாச்சும் இம்மீடியட்டா ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா, டக்குன்னு ஆளா வந்து உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்.
அடுத்தது கிராம்ப்டனோட ரிசல்ட், இதே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிராம்ப்டனோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா தான் வந்து இருக்கு. கிராம்ப்டன பொறுத்தவரைக்கும் ஒரு 140 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு கிராம்ப்டன பொறுத்தவரைக்கும். ஸோ இங்கேயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஏத்துனனால இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். எக்ஸலன்ட்டான ஒரு குரோத் அதெல்லாம் இங்க ஏற்படவே வந்து இல்ல. ஸோ இந்த நிறுவனமும் லாஸ்ட் டிப்ல இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர வந்து போஸ்ட் பண்ண ஒரு நிறுவனமா தான் இருக்கு. ஆனா, ரொம்ப பெரிய ஒரு ரெக்கவர் எல்லாம் இந்த நிறுவனத்தில ஏற்படல. ஸோ 220ல இருந்தது இப்போ ஒரு 260 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பிரஷர்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓலா நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்றான் அப்டின்னா, அவங்களுடைய ட்ரெடிஷனல் பிசினஸ் மாடல வந்து சேஞ்ச் பண்ண போறதா இப்போ ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா, டைரக்ட்டா இவங்களுடைய பர்சனல் ஷோரூம் மூலியமா கஸ்டமருக்கு விக்கிறதுக்கு பதிலா, ஸோ டீலர்ஷிப் மூலியமா வந்து வாகனங்கள விக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு இப்ப இந்த திடீர் முடிவு? ஏன்னா, நிறுவனம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இத வந்து சொல்லல. நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நாங்க டைரக்ட்டா தான் விக்க போறோம். ஸோ இந்த டீலர்ஷிப் மாடலையே வந்து நாங்க மாற்றி அமைக்க போறோம். இத ஒண்ணும் இல்லாம ஆக்க போறோம். அப்படி இப்படின்ட்டு வாய் விட்டானுங்க. ஆனா, ஒண்ணும் பண்ண முடியல ஓலாவால. ஸோ ஓலா இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் டீலர்ஷிப் மாடலுக்கு சேஞ்ச் ஆக போறதா ஒரு தகவல் வந்து நிறுவனத்தோட சிஇஓ கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ என்ன காரணம்னா, சேல்ஸ் வந்து அதிகமா இல்ல. ஸோ அந்த சேல்ஸ பெருக்கிறதுக்காக நாங்க இத பண்ண போறோம் அப்படின்ட்டு ஓலா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்வீஸையும் வந்து மாத்துறதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா, இது ஓலாவோட விற்பனைய பெருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா பெருக்கவே பெருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா, ஸோ இவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை இத பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு மார்க்கெட்டிங் பண்றது. அத கூட நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் பண்ணுன மாரி எனக்கு தெரியல. ஆனா சில இடத்துல வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும். 2வது ஒரு பெரிய பிரச்சனை சர்வீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஓலால வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு பண்ணி குடுத்துட்டாங்க. பட் ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இந்த வாகனத்தோட எலக்ட்ரிக் வாகனத்தோட ஒரு மையமே அந்த சிபியு மாரி இருக்கக்கூடிய விசியு தான். அது பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ போய் கேட்டா, அவன் ரெடி பண்றத பற்றி நம்ம கேட்குறோம். அவன் ரெடி பண்றத பத்தி நம்மகிட்ட சொல்லணும். ஆனா அவன் என்ன சொல்றான், ஸோ ரெடி பண்ணுனா எத்தன நாள் ஓடும்னு தெரியாதுங்கிறான். ஸோ இதுக்கு பதிலா நீங்க இத எக்ஸ்சேஞ்ச் போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு இடத்துலயே அவன் நிக்கிறானே தவிர, மற்றபடி இதுக்கான ஒரு கரெக்ட்டான சொல்யூஷன் குடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இப்ப சரி நான் வந்து இத எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு, இன்னொரு ஓலா வண்டி வாங்கி திரும்ப அதுக்கு போச்சுன்னா, இதே ஒரு விஷயத்த தான் சொல்லுவானா? இது எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆச்சு. போடா நீயும் உன் ஷோரூமுன்ட்டு வண்டிய கூட இறக்காம அத கொண்டு போய் வேற இடத்துல வந்து குடுத்தாச்சு. ஸோ நீட்டா பண்ணி வண்டியும் கைக்கு வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இதே இவன் ஷோரூம்ல நான் போய் குடுத்து, அத ரெடி பண்றேன் அப்டின்ட்டு அதுவும் சொல்லும்போதே என்ன சொல்றான், இது வந்து ரெடி ஆயி வரதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாசம் கிட்ட டைம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றான். பட் அத மாத்த தான் போறாங்க. ரீப்ளேஸ் தான் பண்ண போறாங்க. அந்த பார்ட்ட வேணா நான் ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இல்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அத வந்து ரெடி பண்ணிட்டு அந்த பார்ட்ட புதுசா மாத்தி குடுக்குறதுக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா 1 1/2 மாசம் கிட்ட டைம் ஆகும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, ஸோ அது போட்டதுக்கு அப்புறமும் திரும்ப பிரச்சனையே வராது அப்படின்ட்டு என்னால சொல்ல முடியாது அப்படின்னும் ஒரு விஷயத்த சொல்றான். ஸோ இப்படி ஒரு கம்பெனி பண்ணும்போது எப்படி கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும்? டெஃபினட்டா வந்து ட்ரஸ்ட் ஏற்படாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா இல்லன்னா நல்லா இல்ல அப்படின்ட்டு நான் ஆளா சொல்லுவேன். ஸோ நான் என்னதான் இந்த கம்பெனி பற்றி இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தாலும் கூட, அப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருந்தது. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இல்ல. ஸோ எல்லாமே என்னுடைய ஒரு அனுபவத்துல இருந்து தான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். ஸோ பார்ப்போம். இவங்க இந்த விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்றாங்களான்ட்டு. மேபி இம்ப்ரூவ் பண்ணலன்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். ஆனா, ஸோ இப்போ வெளிய பார்த்தீங்கன்னா மெக்கானிக் அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வண்டிய சர்வீஸ் பண்றதுக்கு வெறும் ஓலா மட்டும் இல்ல. பல வகையான எலக்ட்ரிக் வண்டிய சர்வீஸ் பண்றதுக்கு மக்கள் நெறையா இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல குடுப்பது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அவங்க கூட பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் உங்களுக்கு வாரண்டி இருக்கு. ஒரு 10,000 கிலோமீட்டர் இருக்கு. 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கான். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாதீங்கங்கிறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் தான் வரும் அப்படிங்கிறான். ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்? சாஃப்ட்வேர்லயும் வேலைத்தனத்த பண்றானுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமா வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது பல இடத்துலயும் நடக்குது. பட் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. சோஷியல் மீடியால பெருசா வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. பட் பல கம்பெனிஸ்ல இது பண்றது கிடையாது. டிவிஎஸ் ஷோரூம் போய் பார்த்தாலும் ஐக்யூப் வாங்குனவன் 1 மாசம் வண்டிய போட்டு வெயிட் பண்றான். எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, அவனுங்க கரெக்ட்டா ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா. ஸோ இதெல்லாம் நிறுவனம் மாற்றி அமைக்கணும். அடிப்படையா மாத்தாம, இவன் பாட்டுக்கு வண்டி விக்கலன்னா, ஸோ மற்றதெல்லாம் மாத்துனா வண்டி வித்துருமா? கண்டிப்பா வந்து விக்காது. ஸோ எப்படி பண்றாங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். அடுத்தது
ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எஃப்ஐஐஸ் வாங்கின இடத்த பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சியூமர் சர்வீசஸில் வாங்கியிருக்காங்களாமா. அது நிறையா பங்குகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் நிறுவனங்களில் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்கிறதா நமக்கு ஒரு டேட்டா கிடைக்குது. அடுத்தது ஹெல்த் கேரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஐடியில் கூட இவங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தா டெலிகாமில் விற்றுருக்காங்க. கேபிட்டல் குட்ஸ் தான் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல் பண்ண இடமா வந்து இருக்குது. ஸோ கேபிட்டல் குட்ஸ் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. வித்தும் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே ஒரு ஓவர் வேல்யூடு இடமா தான் அந்த நிறுவனங்கள் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த இது இடம் பார்த்தீங்கன்னா ஆபத்து தான். அது போக பவரில் விற்றுருக்காங்க, ஆயில் அண்ட் கேஸில் விற்றுருக்காங்க. ஸோ பல இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து விற்றுருக்காங்க. பட் ஐடியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை செகண்ட் ஹாஃபில் வந்து அதிகப்படியாக பணத்தை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி கிட்ட பணத்தை போட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த் கேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபார்மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அங்கேயும் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பல ஃபார்மா கம்பெனிஸ் குறிப்பாக ஏபிஐ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி எஃப்ஐஎஸ் போட்டால் என்ன போடலைன்னு என்ன அப்படியெல்லாம் நம்ம போயிடவே முடியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல அட்ராக்டிவான இடத்துல ஸோ எதிர்காலத்தை நோக்கி நம்ம முதலீடு பண்ணும்போது வெற்றி கிடைக்கும். ஸோ இப்போ நான் பல இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கால் வைக்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா ருப்பி டிப்ரிசியேஷனை கொண்டு வந்து பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னொரு பாயிண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் இப்போ அட்ராக்டிவாக இருக்கா? டெஃபினட்டாக வந்து இல்லை. ஸோ இந்த குளோபல் மார்க்கெட்டை பற்றி நம்ம கடந்த 3 வருடத்துக்கு மேலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி. பட் இப்போ குளோபல் மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குது? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உச்சத்தில் இருக்குது. கொரியா மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை யுஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஸோ பல சந்தைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உச்சத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் குளோபல் மார்க்கெட் பின்னாடி போகிறது நல்லதா? அதை நம்ம கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டுக்கணும். ஸோ அப்படியும் இந்த குளோபல் மார்க்கெட்டில் பண்ணணும்னு சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்கன்னா இந்த செமிகண்டக்டர் செக்டாரை தான் வந்து பெருசாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதுதானே ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. என்ன இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தாங்களா? ஸோ திடீர்னு வந்துட்டு இந்த செக்டாரை பற்றி பெரிய அளவுக்கு லெக்சர் எடுக்கிறாங்க. ஸோ யார் யாரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதங்கிறாங்க. ஸோ இது எப்போ சொல்லியிருக்கணும்? 2024 சொல்லியிருக்கணும். ஏன்னா 2024 இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்லேருந்து விற்று வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பலரும் புல்லிஷாக இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம லிக்விட் ஃபண்டை நோக்கி ஓடணும். அண்டு மற்ற சந்தைகளில் இருக்கக்கூடிய சான்ஸை பற்றி நம்ம பேசணும். சைனா மார்க்கெட் சான்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ பணம் எங்கே போகுதுங்கிறத பற்றி நம்ம விரிவாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நம்ம பண்ணாமல் ஸோ 24 பீக்கில் யாருக்கும் தெரில. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 26ல் பல நிறுவனங்கள் லார்ஜ் கேப் நிறுவனங்கள் அட்ராக்டிவான இடத்துல இருக்குது. பட் அந்த செக்டார் அந்த லார்ஜ் கேப் பங்குகள் அண்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெறுக்கிறாங்க. ஸோ 2 வருடம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பல முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணலை நம்ம மார்க்கெட் அப்படின்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வந்து கைவிடுறாங்க. ஸோ இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். மார்க்கெட் பீக்கில் போகும்போது தான் முதலீடு பண்ணுறதுக்கான ஆர்வம் பலருக்கும் வரும். அப்போ நம்ம பொறுமையாக இருன்னு சொன்னால் ஸோ பலருக்கும் இதை கேட்குறதுக்கே பொறுமை இருக்காது. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் எனக்கு நடந்தது. ஸோ அந்த டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகவே ஆரம்பிச்சது. ஸோ நல்ல வியூஸ் போயிட்டு இருந்த இடத்துல கம்மியானதுக்கான ரீசன் பொறுமையாக இருங்க, மார்க்கெட்டில் அவசரப்படாதீங்கன்னு சொன்னது தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ அது ஏற்றுக்கிறதுக்கு பலரும் பார்த்திங்கன்னா தயாராக இல்லாமல் இருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிறத தானே சொல்ல முடியும். எந்நேரமும் பார்த்திங்கன்னா கன்சிடர் 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 அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோன்னா கடைசியில் யார் நஷ்டப்படுவா? நீங்கள் தான் நஷ்டப்படுவீங்க. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் பக்கம் பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பல இன்ஃப்ளூயன்சர் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வெறும் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இது பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற பலரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. டெக்னாலஜி, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி கதறானுங்களோ அந்த டைமில் தான் நம்ம அங்கே இருக்கக்கூடிய சான்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே தவிர ஸோ எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம டெஃபினட்டாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அங்கங்கே தான் சில வாய்ப்புகள் இருக்கே தவிர எல்லா இடமும் வாய்ப்புகள் இல்லை. நாஸ்டாக் ஃபண்டில் நான் போட போகிறேன், ஸோ என் பேர குழந்தைகளுக்கு போட போகிறேன் அப்படின்னுலாம் போட்டால்
ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து கிடைக்காது. அத கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. போன எஃப்ஐஎஸ் என்னைக்கு திரும்ப வருவான்னு தெரியாது. ஸோ மெதுவா தான் வருவான். வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நல்ல நிறுவனங்கள் பின்னாடி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதோட ஒரு நோக்கமா வந்து இருக்கு. ஸோ நல்ல பொறுமையா உட்காந்து யோசிச்சு நல்ல நிறுவனங்கள நீங்க தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாவும் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இத பற்றி நம்ம திரும்ப அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணி தான் ஆகணும். அதற்கான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஐச்சர் மோட்டார்ட்ட இருந்த ஒரு அப்டேட். ஸோ சும்மா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ பார்த்தீங்கன்னா, அவங்க லீஸுக்கு விடுறாங்க. ஒரு ரூ. 87,00,000 மாச வாடகைக்கு ஐச்சர் மோட்டார் ஒரு 4,00,000 ஸ்கொயர் ஃபீட்ட வந்து லீஸுக்கு விடுறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமா ஒரு இன்கம். இது ஐச்சர் மோட்டாருக்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்தது Volkswagen பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மகேந்திரா கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் அது கேன்சல் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, JSW கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. ஒரு 51% ஸ்டேக் அது JSW வாங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய இடத்துல இருக்கு. இது இப்படிதான் மகேந்திராவுக்கும் சொன்னாங்க. ஆனா கடைசியில அது கேன்சல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு வெற்றி கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆல்ரெடி JSW பார்த்தீங்கன்னா, MG கூட, செர்ரி கூட ஸோ பெரிய ஒரு கொலாப் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பிளான் வச்சிருக்காங்க இந்த ஆட்டோமொபைல பொறுத்தவரைக்கி. ஸோ Volkswagenஓட இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் அமையுமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அடுத்தது ஸோ ட்ரெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்க்கும்போது 26% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல ரிசல்ட் தான் இந்த காலாண்டு. அதில சந்தேகமே இல்ல. இருந்தாலும் கூட நிறுவனத்தோட மதிப்பீடு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கு. ரொம்பவே உச்சத்தில இருக்கு. இந்த காலாண்டு 518,00,00,000 ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அண்ட் பேட்டர் ஆன் பேட்டர் பீட் பண்ணியிருக்கு. அண்ட் அவங்களுடைய ரெவென்யூ பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் கூட, ஸோ நிறுவனம் ரொம்பவே மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மதிப்பில இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸோ மதர்சனோட ரிசல்ட் வந்திருக்கு. மதர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். ஆனா, போன காலாண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது, சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த டேட்டா நம்ம பார்க்கும்போது தெரியும். 1076,00,00,000 ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல அது 1562,00,00,000 வந்து இருந்திருக்கு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணா, இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சு தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டா இருக்கு. ஸோ இந்த மதர்சன் இப்பவும் பார்க்கும்போது ஒரு நல்ல உச்சத்துல இருக்கு. இது என்கிட்ட இருக்க ஒருக்கா இந்த ஜப்பான் ப்ரொமோட்டர் வந்து இந்த நிறுவனத்துல விக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவான இடத்துல கிடைச்சது. ஸோ பிஃபோர் ஸ்ப்ளிட் நான் சொல்றேன். மதர்சன் வயரிங் நடக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மதிப்ப வந்து நான் சொல்றேன். ஸோ பெட்டரான ஒரு இடத்துல இருந்தது. ரூ. 68 கிட்ட இருந்தது. பட் இப்போ நல்ல ஒரு ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அண்ட் அது போக வயரிங் கம்பெனியும் வந்து இருக்கு. ஸோ அது ஒரு பெட்டர் டைம். வாங்க எல்லாரும் பயந்தாங்க. பட் இப்ப என்ன ஒரு இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, வளர்ச்சி இருந்தாலும் கூட என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா, கடன் எக்கச்சக்கமா இருக்கு நிறுவனத்துக்கு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க ரொம்ப அக்ரெசிவா அவங்களுடைய பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு உச்சபட்ச விலையில நம்ம வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா வந்து முடிஞ்சிரும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த இடத்துல நான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்தது ஸோ யூனிபார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இத பற்றி நம்ம ஒருக்கா ஐபிஓ வரும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான்லாம் பெருசா ஃபாலோ பண்ணதில்ல. டக்குனு இந்த செய்தி என் கண்ணுல பட்டுதா, அதனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தேன். ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு இந்த யூனிபார்ட்ஸ். ஸோ ஐபிஓ வரும்போது பார்த்தது. ஸோ இவங்க அக்ரிகல்ச்சர் அதாவது இந்த டிராக்டர் இந்த மாரியான இதுக்கெல்லாம் பிரிசிஷன் மெட்டீரியல வந்து மெட்டல்ஸ வந்து குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஏற்றத்த இந்த நிறுவனம் போஸ்ட் பண்ணியிருக்கு. குறிப்பா இந்த வருடத்துல மட்டுமே டபுள் த ரிட்டர்ன இந்த நிறுவனம் டெலிவர் பண்ணியிருக்கு. ரூ. 500 கிட்ட வந்தது ஐபிஓல. ஸோ இப்போ ஒரு ரூ. 800 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்ல, லாப வளர்ச்சியுமே இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சியா தான் வந்து இருக்கு. ஸோ போன காலாண்டு நல்ல வளர்ச்சி, இந்த காலாண்டு பார்க்கும்போதும் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிய போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிபார்ட்ஸ். குறிப்பா யுஎஸ்லேருந்து நல்ல ஒரு இன்கமும் வரக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இந்த நிறுவனம் வந்து இருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் சார்ந்தும் நல்லா ஆக்ட் ஆயிட்டு இருக்காங்க. பட் என்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் உட்காந்து. பட் எத்தனை தான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்? ரொம்பவே வந்து கஷ்டம். இந்த மாரியான வேலைகள நம்ம பண்றது. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பா இன்னும் ஒரு 4, 5 பேரெல்லாம் வேணும். உட்காந்து எல்லா நிறுவனங்களையும் வந்து தனித்தனியா வந்து ஃபாலோ பண்றதுக்கு. ஒரு ஆள்னால ஸோ இவ்வளோ பண்ண முடியறதே என்ன பொறுத்தவரைக்கும் பெருசு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அத்தன விஷயங்கள் ஜஸ்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் மட்டும் பார்க்காம, நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல பதிய வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட்டு. ஸோ அங்க என்ன நடக்குது? அங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள தொடர்ந்து கண்காணிப்பது. அப்ப நம்ம நாட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்லோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள கண்காணிச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்ப ஆக்டிவா இப்ப இந்த YouTubeலலாம் இருக்கிறதுனால, ஸோ என்னால அது பண்ணவும் வந்து முடியுது. இன்கேஸ் வந்து நானும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா,
கண்டிப்பா இதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது. டைமே இருக்காது. சோம்பேறி ஆயிருவேன். ஒரு நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னா, அடுத்த நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அவ்ளோ மொடையா இருக்குது. சத்தியமா நான் சொல்றேன். திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாம இருப்பேன். அடுத்த நாள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பேசவே வராது. ஒரு நாள் பிரேக்குக்கே இப்படி வந்து நடக்குது. அந்த பழக்கத்த தொடர்ந்து நம்ம கொண்டு போயிட்டே இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்ல. பிரேக் அப்படிங்கிறது நம்ம எடுத்தா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பெரிய ஆர்வம் வந்து பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையில இறங்குவோம். அன்னைக்கு நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல பார்க்கும்போது, ஸோ அத நம்ம கன்டின்யூ பண்ண மாட்டோம். ஜிம்முக்கு போற மாரி தான் இந்த ஒரு பழக்கமும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன்ல அந்த டைம்ல. ஸோ இப்படி தான் விட்டு விட்டு தான் வந்து பண்ணுவேன். இத்தன நிறுவனங்கள் எல்லாம் என்னால ஃபாலோவே பண்ண முடியாது. பட் இப்போ பல நிறுவனங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம இதில இருப்பது கஷ்டம். பட் அப்படி இருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் நடப்பத உங்களாலயே உணர முடியும். ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு செய்தி இருக்கு. அத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, CXMT. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஒரு அப்டேட். இப்ப ரீசென்ட்டா லிஸ்ட் ஆனாங்க. ஒரு 470% வரைக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த நிறுவனம் வந்து குடுத்தது. ஸோ RAM மேக் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். குளோபலா இவங்களுக்கு ஒரு 7, 8% வரைக்கான மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு. ஸோ இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். இந்த நிறுவனம் IPO வரதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆப்பிள் வந்து இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து RAM பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோமா? ஸோ இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில ஆப்பிள் என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல ஒரு டீப்பான ஒரு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த நிறுவனத்தோட பதில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? "அப்படியே கிளம்பிரு" அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு போல்டான ஒரு பதில். அது மட்டும் இல்ல, உனக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. Huawei இருக்கான், Xiaomi இருக்கான், இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கே நான் வந்து என்னோட ரேம சப்ளை பண்ணிக்கிறேன். உனக்கெல்லாம் இந்த டிஸ்கவுண்ட்ல இவ்வளோ டீப்பான டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆணித்தனமா இந்த CXMT வந்து நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பதில் தான். ஸோ எப்படியெல்லாம் பார்கெயின் பண்றான்னு பாருங்க. ஆனா நமக்கு வந்து பிரைஸ வந்து ஏத்துன்னு ஏத்துவான். 2,00,000 2,50,000 அப்படின்ட்டு ஏத்தி விப்பான். ஸோ இதுதான் நிறுவனங்களோட ஒரு இதாவே வழிமுறையாவே வந்து இருக்கு. பட் இந்த நிறுவனம் சொன்னது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்ல, இது சொல்றதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா, மற்ற நிறுவனங்கள் Samsung, SK hynix போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்த பெரிய அளவுக்கு இப்ப இந்த TSMC போன்ற நிறுவனங்கள் கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வாங்குறாங்க. அதுவும் பண்ண முடியாம தடைகள் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்தது ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஸோ இவங்க கிட்ட ஓன் ஃபேப் இருக்கு. ஓன் ஃபேப்ல DUV தான் வந்து இருக்கு. XUV அந்த EUV மிஷின் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இல்லாம இருக்கு. ஸோ அதனால வேஃபரோட காஸ்ட் வந்து அதிகமா போகும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு தலைவலி. ஸோ அதனால இவங்களால டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா குடுக்க முடியாது. Samsung, SK hynix நெனச்சா குடுக்கலாம். அவங்களுடைய லாபத்த நீங்க பார்த்துருக்கீங்களா? எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ கடந்த சில காலாண்டுகளா குடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பட் இவன்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. இவன் எப்படி குடுப்பான்? ஸோ நஷ்டத்துக்கு குடுக்க முடியுமா? இவனும் லாபம் பார்க்கணும்ல. இப்ப தானே வந்திருக்கான். ஸோ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு இந்த நிறுவனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது போக அவங்களுக்கு அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ வேற வழி இல்லாத ஒரு நிறுவனம் கிடையாது. உள்நாட்டிலேயே அவங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால, ஸோ போல்டான ஒரு முடிவ இந்த நிறுவனம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கசகசன்னு பேசியிருப்போம். ஒரு பெரிய லென்த்தான வீடியோவா இருக்கும். ஆனா, பல விஷயங்கள இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொறுமையா கேட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்ட்டு நான் நிச்சயமா நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம திரும்ப வந்து மீட் பண்ணுவோம். மேபி இன்னைக்கு நைட்டு முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு மெம்பர்ஷிப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். இன்கேஸ் முடியலைன்னா, நாளைக்கு இல்லைன்னா வீக்கெண்டே வந்துருச்சு. ஸோ வீக்கெண்ட்ல அப்டேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!